உள்ள வாங்குறல சொல்லுங்க. இப்போ வரைக்கும் நீ எனக்கு சிரமத்தை மட்டும் தாண்டி கொடுத்துட்டு இருக்க. மா என்னன்னா டேய் உள்ள வாங்க. வா. ஒரு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானடி. இது வரைக்கும் குறையல, இனிமேலும் குறையாது. ஸ்டோர்ஸ் எபிசோட பார்த்தீங்கன்னா சரவணன் வந்து மயில் கிட்ட வீடு தேடி வந்து திட்டுறாரு, கையை பிடிச்சி எடுத்துட்டு போய் தரன்னு ரூமுக்கு எடுத்துட்டு போய் சண்டை போடுறாரு. நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, நீ எதுக்கு எங்கள் வீட்டில் நல்ல பேர் வாங்குறதுக்கு நடிக்கிற அப்படி இப்படின்னு சத்தம் போடுறாரு. இதை கேட்டு கோமதி அந்த பக்கமாக போனவங்க கூப்பிட்டு வச்சு என்னதான் பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் விசாரிக்கிறாங்க. அப்போ மயில் வந்து ரொம்ப இன்னசென்ட் மாதிரி நடிச்சு என்னை வந்து அடிக்க வராருத்த, என் மேலே இல்லை அது பொல்லாது சொல்லலான்னு பார்த்து என்னை பழி போட பார்க்குறாரு உங்கள் பையன் அப்படி இப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க. உடனே கோமதியும் வந்து சரவணன் மேலே தான் தப்புன்னு நினச்சி கையை உங்கன்னு தப்பு, நீ முதல்ல வெளியில் கடைக்கு போய் வேலையை பார்க்குற வழியை பாரு, இந்த டயத்துக்கு எதுக்கு கடையிலேருந்து வீட்டுக்கு வந்தேன்னு சத்தம் போட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு மயில் கிட்ட கேட்குறாங்க, உனக்கு இப்போ குழந்தை இல்லாத மட்டும்தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையான்னு கேட்குறாங்க. இல்லை என்ன உங்கள் பையனுக்கு பிடிக்கல, அவருக்கு வேற ஏதோ பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு மயில் குழப்பி விட்டு பார்க்குறாங்க. அப்போ இல்லை அதெல்லாம் என் பையனை குறை சொல்லாதன்னு சொல்லி இவங்களும் தப்பிச்சுட்டு சரி அது அப்புறம் பேசுவோம், நீ போய் உன் வேலையை பாருன்னு சொல்லி அவாய்ட் பண்ணி அங்கிட்ட அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா வீட்டில் மீனாவோட அப்பாவும் அம்மாவும் வந்து மீனா வந்து பார்க்க வர்றாங்க. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, என்ன மீனா ஒரு டீ கூட போட்டு தர மாட்டேங்கிற, என்ன வீட்டில் ஒன்றுமே கிடையாது, ஒரு பருப்பு அரிசி எதுவுமே கிடையாது, எப்படி தான் நீ குடும்பம் நடத்துகிற தனியாக வந்து ஒன்றுமே உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா மீனா சொல்கிறாங்க, ஒரு விரக்தியில் பேசுகிறாங்க, எனக்கு சமைக்கவே பிடிக்கல ரெண்டு பேருக்கு, அங்கேனா நல்லா சமைப்பாங்க எங்கள் மாமியார் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே, என்ன மீனா உனக்கு திரும்பி தனி கொடுத்தனத்துலேருந்து ஜாயின்ட் ஃபேமிலிக்குள்ளே போகிற ஐடியா இருக்கா, அதெல்லாம் நீ யோசிக்காத, நீ உன் ஃபேமிலி இனிமேல் டெவலப் பண்ணுற வழியை பாரு, எங்கள் பேச்சை கேட்காம நீ லவ் மேரேஜ் பண்ணிட்ட, இனிமேலாவது உன் குடும்பம்னு இருக்கிற வழியை பாரு, திரும்ப அந்த ஃபேமிலிக்குள்ளே போய் ஜாயின் ஆயிடாது அப்படின்னு சொல்லி மீனாவோட அம்மா வந்து அட்வைஸ் பண்ணிட்டு எல்லா திங்ஸும் வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியனும் கோமதியும் வந்து வீட்டில் காட்டுறாங்க. கோமதி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாண்டியன் வந்து கேட்குறாரு, என்ன உனக்கு ஏன் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொன்னோன்னா, சும்மா உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கேல பாண்டியன் கேட்குறாரு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, என்னன்னு கண்டுபிடிக்கணும், சரவணனுக்கும் மயிலுக்கும் என்னன்னு தான் தெரியலை, நம்மள்ட்ட மறைக்கிறாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடை எப்படி ஓடுது, அந்த கடை காந்திமதி ஸ்டோர்ஸ்னு கோமதி பாண்டியன் கிட்ட கேட்குறாரு. அடுத்த கடையை பற்றி நமக்கு எதுக்கு, நம்ம கடை நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி இது முடிக்கிறார். இந்த எபிசோடு இதோட முடிஞ்சிருச்சு. டெய்லி இது போல சீரியல் ரிவ்யூஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.